ஹாய் மக்களை படிப்போம் எபிசோட் 4ங்க. இது ஒரு ஸ்பெஷல், ரொம்ப க்ளோஸ் டு த ஒரு ஹார்ட்னு ஒன்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணை பற்றி ஒரு 2019 இருக்கும், இந்த கொரோனா டைம், இந்த டிசம்பரில் கொரோனா வருதுல, அதுக்கு ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வச்சுக்கோங்களேன். அந்த அகாடமிக் இயரில் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு திருப்பூரில் ஒரு ஸ்கூலில் ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு 6th or 7th தான் படிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்தோன்னா நான் வந்து வாயை பொழந்து தள்ளுற மாதிரி ஒரு அறிவுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அறிவு அதிகமாக அமைதி அதிகமானு கேட்டால் ரெண்டுக்கும் போட்டி வரும். அமைதி ரொம்ப அதிகம், அறிவு வேறு லெவலுங்க. ஒரு கேள்வி, ஒரு சாதாரண ஒரு கேள்வி, இந்த ஸ்கூலை யார் நடத்துகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், மண்டையை பிறந்துட்டுங்க, ஷாக்கு. ஏன்னா அதான் கரெக்டான பதில். இவங்க தானே ஒருத்தவங்க நான் நினச்சிருப்பேன். எப்போவுமே நான் கிளாஸில் அந்த பதில் தான் நான் என்ன நினைக்கிறேனோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அது உண்மையாக தான் இருக்கும். அது மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு பார்த்தீங்களா, சூப்பர். கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக மீட் பண்ணவே முடியல. அப்போது டிஸ்கஷனில் இருக்கும்போது நாங்கள் என்ன ஆசைப்பட்டோன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க தான் எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே இந்த மாதிரி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சமுதாயத்துக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, பள்ளிக்கூடத்துக்கும் சரி, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். அது நடக்க போகிறது இல்லைன்னு வைங்களே. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே போச்சு. நேற்று ரெகுலர் ஸ்கூல் கோயம்புத்தூர் ஸ்கூல்லேருந்து ஆஃப் டேக்கு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரைடே ஜும்மாவுக்கு போயிட்டு ப்ரேயருக்கு போயிட்டு தொழுதுட்டு ரிட்டர்ன் பைக் பார்க் பண்ணுறேன். பைக் பார்க் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு கட் அவுட், ஒரு போஸ்டர், இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்டரு. நான் பொதுவாக விளம்பரத்தை பார்க்குறது இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷுவலும் கிடையாதுன்னு வைங்களே. பேசுவேன், பட் படங்களை பார்க்குற பழக்கம் இல்லை. என்னமோ தெரியல, ஒரு செகண்ட் சும்மா அப்படி தலையை தூக்கி பார்த்தேங்க, அப்படி மெர்சல் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு, அந்த ஃபஸ்ட்டு வந்த பொண்ணை பார்த்து மெர்சல் ஆகிட்டாங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷமாக அந்த பொண்ணு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நானும் அந்த பொண்ணும் ஒரு வாட்டி கூட என்ன பண்ணதில்லை, பேசினது கிடையாது. சும்மா சார் அவ்வளோ சின்ன ஒரு நியான்சஸ் ஒன்று காமிப்பாங்க அந்த குழந்தை, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராடினரி அமைதினா லைக் இம்பல்ஸே கிடையாதுங்க. அதாவது உதறாமல் சிதறாமல் உட்காருவாங்க, உதறாமல் சிதறாமல் நடப்பாங்க, உதறாமல் சிதறாமல் பேசுவாங்க. இந்த உதறுதலே இருக்கக்கூடாது. உதறுதல் இருந்துச்சு இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கிட்டலாம் 200, 300 லைக் 1000% இருக்குது. அந்த பாருங்க எவ்வளோ உதற பாருங்க. ரொம்ப இம்பல்சஸ் இருக்கும் எங்கிட்டலாம். ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்தாலும் சரி, செகண்ட் பெஞ்சில் உட்காந்தாலும் சரி, எங்கே உட்காந்தாலும் சரி, நிறைய இடத்துல அந்த குழந்தைய நான் பார்த்துருக்கேன். அப்படியே உதறாமல் சித்தராமல் உட்காந்துருக்கும், பேசாது, கண் பார்வை லைக் செஷனை விட்டு வெளியே போகாது, அவ்வளோ ஆக்குப்பைடாக அந்த பொண்ணு இருக்கும். என்னோட புரிதல் என்னென்னா, நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, சுமாராக படிக்குமாப்பா, ஒரு கணக்கு அப்படி தானே. அந்த மாதிரி ஒரு மனக்கணக்கு, லைக் ஆல்மோஸ்ட் என்னோடய மனக்கணக்கு எப்போவுமே என்னவாகும்னா ராங்காக தான் போகும். ஏன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மனக்கணக்கு. ஏன்னா இன்ட்ராக்டிவும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு படிக்கிற பொண்ணுகளை நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, செஷனுக்கு நிறைய வருவாங்க, டிஸ்கஸ் நிறைய பண்ணுவாங்க, பேரண்டிங்கை பற்றி பேசுவாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்டா இது இப்படி பண்ண மாட்டேங்கிற, அப்படி பண்ணலாமே, ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டைல் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாறுபற்ற ஒரு பொண்ணு. நான் ஆஃபீஸ் போகிறேன், லைக் என் பிளேஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் பார்த்தோன்னா வீக்கெண்டில் கராட்டே நடக்கும், கராட்டே கிளாஸஸ் நடக்கும். நான் ஒரு 5 மணிக்கு போனேன் அப்படின்னா, ஒரு 4 மணிக்கு போனேன் அப்படின்னா 5 மணிக்கு தான் கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 5 to ஒரு 6 இல்லைன்னா 6:30 வரைக்கும் இருக்கும். நமக்கு ஒரு 9 வரைக்கும் கிளைண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அந்த கிளைண்ட்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு அந்த செஷன். நான் அந்த ஆஃபீஸில் இருப்பேன். எவ்ரி வீக் டே பார்த்தோன்னா, சாட்டர்டே சண்டே, எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தோன்னா அந்த பொண்ணு கராட்டேக்கு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் பார்த்தோன்னா நம்மளுக்கு இவர் தெரியுமே, அந்த ஒரு சார், அந்த நான்லாம் யாராவது பார்த்தோன்னா ஆயா பொழந்து தெளிடுவேன். தெரிஞ்சவங்கள பார்த்தோன்னா எமோஷன்ஸ் பொங்கிடுவேன். அந்த பொண்ணு அதாவது எனக்கு அந்த பொண்ணு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்தளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு சின்ன ஒரு கண் சிமிட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். இப்படி தான் அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவா. அது கராட்டே படிப்பே நமக்கு எந்த அளவுக்கு படிக்கிறான்னு தெரியாது. இப்போ கராட்டே பற்றி நமக்கு என்ன தெரிய போகுது, எவ்வளோ கராட்டே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த லெவலில் இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. ஒன்று கராட்டே ரொம்ப பக்கமாக இருக்குது வீட்டுக்கு, ஸ்கூல் கொஞ்சம் பக்கமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, நல்லா வரைவாங்க,
மல்டி டேலண்டடுங்க. எலெக்ஷனில் கேம்பெயினில் பார்த்தேன் ஒரு லாஸ்ட் பிஃபோர் வீக்கு. ஸோ ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் படிக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஒரு ஷாக்கு, 2 ஷாக் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து பொழந்து தள்ளிட்டேன். ஏன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வரணுன்னு நான் அதே கிளாஸ்லேருந்து லிஸ்ட்டு வச்சுட்டுலாம் வந்து சண்டை போட்டவனுங்களாம் கேட்டிருக்கானுங்க. சார் இவனை அடிச்சு தூக்கணும், எப்படி சார் பண்ணணும், எப்படி சார் பண்ணணும் சார், நான் ஆல்ரெடி பிரைட்டு சார், இப்போ இறங்கிட்டு இருக்கேன் சார், எப்படி சார் ஏறணும், ரொம்ப பயங்கரமாலாம் வந்து பேசிட்டு போயிருக்கானுங்க. எல்லாத்தையும் சும்மா தூக்கி சாப்பிட்டு, எப்படி அமைதியாலையும் திறமையாலையும் தூக்கி சாப்பிட்டு அந்த பொண்ணு கட் அவுட்டில் ஃபர்ஸ்ட்டாக வந்து நின்றுச்சு. நான் நம்பவே முடியல. இது நம்பர் 1. நம்பர் 2 பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் செஷனுக்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், வீக்கெண்டில் போகிறேன். அந்த எக்ஸாமுக்கு நடுவில் 2-3 நாள் லீவ் விடுவாங்கள்ல, அந்த லீவில் கூட ஈவினிங் டைமில் கூட வந்து கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி எனக்கு நான் கேட்குறேன், டேய் நீ எந்த கிளாஸ், நீ 10th 9th சார் 10th தான் சார், எக்ஸாமு இதில் போயிட்டுருக்கு சார். ஓகே ஃபைன். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஃபைன், பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக திணிக்க மாட்டாங்க போல இருக்கு, குழந்தை எவ்வளோ படிக்குதோ அவ்வளோ படிக்குது, போதும் போ, மார்க்கு தான் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்ட்டாக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கட் அவுட்டை பார்த்துன்னு மிரண்டு தள்ளிட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், கராட்டே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அகாடமிக்ஸில் பார்த்தோன்னா டாப் 93 பாயிண்ட் சம்வேர். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு போட்ட உழைப்பு வந்து அசாதாரண உழைப்பு. ரொம்ப லைக் ஷி டுக் வெரி லைட் டேக் இட், ஷி டுக் ஃபார் சம்டைம்ஸ் மேபி கிராண்டர்னு கூட சொல்லலாமா, எனக்கு சரியாக தெரியல. அவ்வளோ சென்னமாக, அவ்வளோ மெல்லமாக அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு அகாடமிக்ன்றது. இப்போது 2 வருஷத்தில் என்ன பண்ணிடும்னா, அந்த பொண்ணால் டெஃபினட்டாக பெருசாக ரீச் ஆகுங்க, லைக் ரொம்ப பெருசாக ரீச் ஆகும். அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்னா, அந்த அமைதி, அந்த பொறுமை. மேபி அந்த பொண்ணை பற்றி பேசும்போது கூட நானே ரொம்ப என்னவா பண்ணுறேன் அப்படின்னா பொறுமையாக தான் பேசுகிறேன். 1.25 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் கேட்டிங்கன்னா தான் என்னோடய ஆவரேஜ் பேச கொஞ்சம் மீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக எல்லாத்தோடதையும் 2x தான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதிகப்படுத்துறதுனாலும் அதிகப்படுத்திருக்கலாம். ஸோ இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், இந்த மக்களை படிப்போம் எபிசோடு 4ல் இந்த குழந்தையை பற்றி நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி குழந்தைங்க நம்மளுக்கு வேணுங்க. இது மாதிரி குழந்தைங்க நம்ம சமுதாயத்துக்கு வேணும், பள்ளிக்கூடத்துக்கு வேணும், உலகத்துக்கு வேணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம நண்பராக இருக்கணும். ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும். அதுக்கு நம்பர் 1 அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் பார்த்த விஷயம், நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னா, நான் படிக்கணும்னு நினைப்பேன்னா பொறுமைங்க. பேசக்கூடாதுங்க, உதறக்கூடாது, என்கிட்ட அறிவு இருக்குங்கிறத காமிக்கக்கூடாது. அந்த பொண்ணோட உச்சமே என்னன்னா, அந்த பொண்ணு அறிவாளிங்கிறது காமிக்கிறதே இல்லை. அந்த 7th ஸ்டாண்டர்ட் பொண்ணு திருப்பூரில் சொன்னால அந்த பொண்ணுமே பார்த்தோன்னா அறிவுங்கிறது காமிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எப்போ ஆகச்சிறந்த ஒரு அழகாக இருப்பானா, அவள் அறிவாளியாக இருந்து அந்த அறிவை காமிக்காத அளவுக்கு அவகிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான். அந்த வகையில் சச் அ கிரேட் கை. ஸோ குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள், குழந்தைங்கள்ட்ட பேசுங்க. இன்னொரு விஷயம், ஏன் குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாலுமே அந்த பேரண்ட்டை ரொம்ப பாராட்டணுங்க. ஒரு எக்ஸாம் டைமில் ஒருத்தன் ஒரு ஸ்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கான், ₹1,00,000 ஃபீஸ் ஸ்கூலில் கட்டியிருக்கான், போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே வந்து லைக் ஒரு திறமை மேலே நம்பிக்கையோ, ஒரு வாழ்க்கை மேலே ஒரு புரிதல் இருக்கும், லைஃப்பை எப்படி சின்னதாக பார்க்குறாங்க. இதில் பல கோணத்தில் வந்து அந்த பேரண்ட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, பட் வேறெவர் தே ஆர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு பேரண்ட் ரொம்ப என்ன ஆவாங்க அப்படின்னா சமுதாயத்துக்கு தேவைப்படுவாங்க. தெரியல என்னன்னு தெரியல, அந்த குழந்தை அதுவாகவே வந்துச்சா இல்லை சப்போர்ட் மூலிமா வந்துச்சா, எப்படி வந்துச்சு, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பார்த்தது டிசிப்ளின், லைக் கராட்டேவோ ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் செஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செஷனில் போய் அட்டண்டன்ஸை போட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு வந்துடு. அது போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ் ரூம் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, கராட்டேவாக இருந்தாலும் பரவாயில்ல, வரைகிறதா இருந்தாலும் பரவாயில்ல. என் கூட நிற்கிற பொண்ணு கேம்பெயினுக்கு கூப்பிட்டுதா, வா போகலாம் கேம்பெயின் பண்ணலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு பேச வராது, நம்ம போய் பேசி என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, கேம்பெயினுக்கு போகும். ஸோ சட்டிலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக வந்து பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனுங்க. ஏன்னா வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே தெரியாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய உங்கள் குழந்தைகள்ட்ட எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஒருவேளை குழந்தைங்கள இருந்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த அக்கா மாதிரி, இல்லைனா அந்த தங்கச்சி மாதிரி, இல்லைனா அந்த பொண்ணு மாதிரி ஒரு ஐடியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமைதியின் உச்சமாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேரண்டிங் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நல்லா போயிட்டுருக்கு. இப்போது 2 நாள் அது போகல, திடீர்னு பார்த்தோன்னா லைக் ஃப்ரைடே எண்டுக்கு அப்புறம் அது தூக்கி விட்டுருச்சு, நல்லா போகுது. ஸோ பேரண்டிங் ரீல்ஸ் போடுறேன். ஸோ லைக் உங்களுக்கு எந்த ஜானரில், இது செல்ஃப் எம்பவர்மெண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஜானரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம்.